ஹாய் கைஸ், நான் ரீசெண்டாக வந்து ஒரு மேட்ரஸ் வாங்கியிருக்கேன். இந்த மேட்ரஸோட பேர் வந்து வேக்ஃபிட் ஆர்த்தோபெடிக் லக்ஸரி ப்ரீமியம் அப்படின்றது தான் இந்த மேட்ரஸோட பேர். இந்த ஆர்த்தோபெடிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது, கிளாசிக் இருக்குது, இன்னொன்று வந்து லக்ஸரி ப்ரீமியம். எனக்கு வந்து சியாட்டிக்கா பேக் பெயின், லோவர் பேக் பெயின் வந்து இருக்கிறதுனால எனக்கு வந்து இதை வந்து அவங்க ஸ்டோரில் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவங்களோட ஸ்டோருக்கே விசிட் பண்ணி எல்லா மேட்ரஸும் வந்து நானாக ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 29,000 கிட்ட வருது. ஆனால் கார்டு ஆஃபர்லாம் போயிட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து 24,000 வந்து இந்த ஆஃபர் டைமில் வந்து இதை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நல்ல ஒரு பீக் பீரியடில் நல்ல ஒரு ஆஃபர் டைமில் வாங்கினீங்களா இன்னுமே வந்து கம்மியாக வாங்கலாம். எனக்கு வந்து கிங் சைஸ் பெட்டுனால எனக்கு வந்து இவ்வளோ காஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த பெட்டு நான் ட்ரையல் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ இதோட டீட்டெயில்டான ரிவ்யூ வந்து நான் இப்போ வந்து பண்ண போகிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு. நான் 2 days முன்னாடி ஆர்டர் பண்ணேன். இந்த சிட்டி அவுட்டரில் இருக்கனால எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூரியா பேக் மாதிரி அவங்க வேக்ஃபிட் அப்படின்னு சொல்லி அவங்க லோகோ போட்டு ஒரு மேலே ஒரு கவர் மாதிரி வந்துச்சு. அது வந்து அவங்க எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இது நம்ம பெட்டில் வைக்கும்போது அந்த கவர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் வெளியவே. அதுக்கப்புறமா இன்னொரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. கவரில் இதுக்கு நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் ரிவ்யூ பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கத்தி மாதிரி இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் கண்ணுக்கு எந்த கத்தியும் மாட்டல, பிளாஸ்டிக் கத்தி மாதிரி. அதனால் நான் வந்து இது வந்து சிசரில் ஏதாவது கட் பண்ண போகிறேன். இது அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு ஒரு 1 hour வந்து நீங்கள் யாரும் படுக்கக்கூடாது. ஏன்னா இது ஃபுல்லாக வந்து ஏர் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இது கவருக்குள்ளே போயிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம பேக் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மேட்ரஸை வந்து நம்ம வந்து போட்டாச்சுங்க, பெட்டில் வந்து கம்ப்ளீட்டாக போட்டாச்சு. இது வந்து ஒரு 1 hour கழித்து வந்து இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து உட்காரக்கூடாது, படுக்கவும் கூடாது இந்த மேட்ரஸ் மேலே. ஏன்னா இது வந்து அவங்க ஹேர்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து இந்த 1 hourல வந்து அதுவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து படுக்கக்கூடாது. 1 hour later. இப்போ இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 1 hourக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது நம்ம படுத்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். பயங்கர சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஒரு மைல்டான சாஃப்டில் தான் இது வந்து இருக்குது. ஏன்னா பேக் பெயின் இருக்கிறவங்க இல்லை வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கொடுத்தீங்கன்னா பெயின் வந்து இன்னுமே அதிகமாகிடும். அதனால தான் வந்து இவங்க வந்து மைல்டு சாஃப்ட் கொடுத்துருப்பாங்க ஆர்த்தோவில். வாவ், ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனாக தான் இது கொடுக்குது. எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியல. எனக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலே, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தாலே எனக்கு வந்து பயங்கர பெயின் வந்து எடுத்துக்கும். இது ஒரு நைட் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறேன். இப்போ இது நான் படுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இது ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் தெளிவாக சொல்ல முடியும். ஒரு ஸ்லீப்க்கு அப்புறமா எனக்கு பெயின் இருந்துச்சுன்னா இது வந்து நாட் அப் டு மார்க் அப்படின்னே சொல்லலாம். நான் ஒரு நைட் ஃபுல்லாக இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலையில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக 2 o'clock ஆகுது. நான் ஒரு 11:30 போல் வந்து படுத்தேன். கிட்டத்தட்ட 2 hours மேலே வந்து நான் இதில் வந்து படுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெயினுமே இது வரைக்கும் எனக்கு வந்து ரியலைஸ் ஆகலை. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. என்னால் ஒரு 3 பொசிஷன் தான் வந்து படுக்க முடியும். ஃப்ளாட்டாக இல்லை ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடு தான் படுக்க முடியும். குப்புறெல்லாம் படுக்க முடியாது. அப்படி படுத்தேன்னா ஸ்பைன் அன்ஈவன் ஆகிட்டு பயங்கர பெயினாக இருக்கும். இது வரைக்கும் நான் 3 பொசிஷன்லுமே படுத்து பார்த்துட்டேன். நல்லா சூப்பராக தான் இருக்குது. மிட் ஆஃப் த நைட் வரைக்கும். மார்னிங் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணி இருக்கும்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8 o'clock. ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கி பார்த்தாச்சு இந்த பெட்டில். இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நிஜமாலுமே. எனக்கு வந்து சிவியரான பேக் பெயின் இருக்குது. சியாட்டிக்கான்னுவாங்க. முதுகில் இருக்க ஜவ்வு வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஒரு சில வருஷமாகவே இதில் வந்து நான் பெட்டில் வந்து படுக்கிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்டு வருது. ஸோ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ பேக் பெயின் இருக்கவங்க, ரொம்ப வயசானவங்க, அதுக்கப்புறமா நெக் பெயின் இருக்கவங்க எல்லாருமே இந்த பெட்டில் வந்து தாராளமாக வந்து படுக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த பெட்டு. நான் ஒரு நைட் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லா இருக்குது. இந்த ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வந்து நிஜமாலுமே வந்து எனக்கு பெயின் வந்து தரல. நான் ஒரு நைட் ஃபுல்லாக தூங்கி எழுந்துட்டு தான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது நெக்கில் வந்து இஷ்யூ இருக்குது, இல்லை உங்களுக்கும் சியாட்டிக்கா இருக்குது, இல்லைனா உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, மூட்டு வலி, கால் வலி, ஒரு சாஃப்ட் சர்ஃபேஸில் வந்து படுக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மேட்ரஸ் வந்து நம்பி வாங்கி கொடுக்கலாம். நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கின பெட்டு வந்து அது கீழே இருக்கிற அந்த பெட் இருக்குல்ல, மர பெட்டு, அது வந்து ரொம்ப உயரமாக வாங்கிட்டேன். அது வெளியே வேறு ஒரு இடத்துல வாங்கினேன். அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஸோ இந்த பெட்டுமே வந்து நான் 80 kgக்கு மேலே இருக்கேன். ஸோ இந்த பெட்டுமே வந்து எனக்கு 10 inch தான் நான் போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதோட மேக்ஸிமமும் நான் வாங்கிட்டேன். ஆர்த்தோபெடிக் மேட்ரஸில் 10 inch வாங்கிட்டேன். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டேஜ் போட்டு நான் மேலே படுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ வாங்கும் போது பெட்டையுமே வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க. இல்லைனா ஏதோ ஸ்டேஜ் மேலே படுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இந்த பெட்டு கொடுக்குற கம்ஃபர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் அந்த பெட்டை வந்து கண்ணை மூட்டு வாங்கலாம். ஒரு சூப்பர்பான பெட்டு. ஒரு ஆர்த்தோ கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஜாயிண்ட் பெயின், நீ பெயின் இருக்கீங்கன்னா இந்த பெட் வந்து நீங்கள் கண்ணை மூட்டு வாங்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அஃபிலியேட் லிங்க். நீங்கள் அதில் வந்து வாங்கிக்கலாம் அந்த ப்ராடக்டை. நீங்கள் ஸ்டோருக்கு போய் வாங்குறது இல்லை அவங்களோட வெப்சைட்லேயே வாங்குறது வந்து பெட்டர். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து 100 days ஃப்ரீ ட்ரையல் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு அதில் பிடிக்கல, 100 daysல பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். இதை பெட்டர் நீங்கள் வெப்சைட்டில் வாங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டோரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். சென்னையில் 2 இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டிலே நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நேரில் விசிட் பண்ணி நீங்கள் வந்து படுத்து பார்த்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாடலை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் பண்ணேன், எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட அஃபிலியேட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக இதை வாங்கினீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது, இது வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க் தான். இன்னொரு நல்ல வீடியோவோடு வந்து உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.